ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் அப்படின்ற மினிமம் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மினிமம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4 டைப்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கு, அப்புறம் மல்டிபிள் ரேஞ்சு, அப்புறம் ஆரே ஃபார்முலா கூட, அப்புறம் ஒரு டேட்டில் வந்து மினிமம் டேட் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, MIN மின் போட்டுக்கோங்க, ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ ஒரு ரேஞ்சில் வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரேஞ்சு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறேன், இப்போ என்ட்ரு தட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து 4.98. ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு ஷோ ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபங்க்ஷன் வித் வந்து மல்டிபிள் ரேஞ்ச். மல்டிபிள் ரேஞ்சுனால் இந்த மாதிரி 2 செட் ஆஃப் டேட்டா இருக்குது. இதில் வந்து நம்ம மினிமம் வேல்யூ பார்ப்போம். இப்போ இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கிறேன், மின் போட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது ஃபுல் ரேஞ்சையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து 1. ஸோ 1ன்ற வேல்யூ நமக்கு காமிச்சிருச்சு. இப்போது மினிமம் வேல்யூவே வந்துட்டு நம்ம வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கே க்ரீன் கலரில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு 5க்கு மேலே இருக்குது வேல்யூ. இப்போ இந்த மாதிரி 5க்கு மேலே இருக்கிற இந்த செல்லை மட்டும் கன்சிடர் பண்ணி அதில் மினிமம் வேல்யூ கொடுன்றதுக்கு தான் இந்த ஆரே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு மின் போட்டுக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட், இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது டெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த செல்லில், அதாவது இந்த காலமில் இருக்கிற இந்த டேட்டாவில் வந்துட்டு வேல்யூ வந்து 5க்கு மேலே இருந்தால் இதில் வந்து கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இஃப் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து மினிமம் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு தட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 5க்கு மேலே 1, 2, 3 இருக்குது. இப்போ இந்த 3 வேல்யூவில் வந்துட்டு மினிமமாக இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.98. ஸோ இது வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ இதுவே நான் வந்துட்டு ஒரு 250 மாற்றிடுறேன் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் வேல்யூ வந்து 9. ஸோ இப்படி தான் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது டேட்டா செட்டில் இருக்கிற கம்மியான வேல்யூ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணும். இப்போ இதே மாதிரி இப்போ டேட் ரேஞ்ச் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா டேட் ரேஞ்ச் வந்து இது சின்னது வந்து இடையில வச்சுருவோம், பெருசு வந்து இங்கே முன்னாடி வைப்போம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் கொஞ்சம் கிளப் பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்டா வந்து கிளப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு வந்து மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. இதில் வந்துட்டு எது வந்து கம்மியான டேட்டா, அதாவது இப்போ 1வது மாதம் 10வது மாதம் அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போது ஃபஸ்ட்டு, அதாவது ஜான்வரி மந்த் வந்து மினிமமான டேட்டு, மேக்ஸிமமான டேட்டு பார்த்திங்கன்னா அதாவது அக்டோபர், 10th மந்த்துன்னு பார்க்கும்போது அக்டோபர். ஸோ இப்போ வந்து நம்ம மினிமம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த்தோட டேட்டு வந்து ரிசல்ட்டாக வந்து வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி தான் வந்து மினிமம் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஃபார்முலா வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.